ஓம் ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்கலா ஜனகசங்கரோ தேவஸ்தம் வந்தே குஞ்சரானனம். யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः சா மே வசது ஜிஹ்வாக்ரே பிரம்மரூபா சரஸ்வதி. வராங்குஷௌ பாசமபீதிமுத்ராம் கரைர்வஹந்தீம் கமலாசனஸ்தாம் பாலார்க்ககோட்டிப்ரதிபாம் த்ரிநேத்ராம் பஜேஹமாத்யாம் புவனேஸ்வரீம் தாம். சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சிருஷ்டிஸ்திதிவிநாசானாம் சக்திபூதே சனாதனி குணாஸ்ரயே குணமயே நாராயணி நமோஸ்துதே. शरणागतदीनार्तपरित्राणपरायणे सर्वस्यार्तिहरे देवि नारायणि नमोऽस्तुते. या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. श्रीदत्तदेवं ह्यवधूतहंसं श्रीरामकृष्णञ्च सदाशिवेन्द्रं स्वयं प्रकाशाख्यमुनिप्रकाण्डम् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि. त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. ஹரி ஓம். அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். முதல்ல ஏற்கனவே 4 கிளாஸ் நடந்திருக்கு. 4 கிளாஸில் 5 மந்திரம்தான் பார்த்துருக்கோம். இந்த மகாநாராயண உபனிஷத்தை பற்றி வியாக்கியானக்காரர்கள்லாம் சொல்கிறது இது கிலபாகம், அதாவது செதறல்கள் நிறைய இருக்குது. எப்படி பிருகதாரண்யக உபனிஷத்தில் கிலகாண்டம்னு இருக்கோ அப்படி இந்த தைத்திரிய உபனிஷத்தில் கடைசி பாகமாக இந்த தைத்திரிய உபனிஷத்து 4ஆம் பிரஷ்னம் சொல்கிற வழக்கம். அதுக்கு மகாநாராயண உபனிஷத்து, நாராயண உபனிஷத்துன்னு ஒன்று இருக்குது. அதனால் இதுக்கு மகாநாராயண உபனிஷத்து அப்படின்னு பழக்கத்தில் சம்பிரதாயத்தில் சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த மந்திரங்களில் இந்த இதில் கடவுளை பற்றின லக்ஷணங்கள்லாம் சொல்லப்படுறது. கடவுளை எப்படி தியானம் பண்ணணும், உபாசனை பண்ணணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நிறைய கர்மாக்கள், பூரன்னம் அக்னயே என்கிற மந்திரங்களெல்லாம், இந்த மாதிரி சுவாகாக்காரத்தோடு இருக்கக்கூடிய மந்திரங்கள்லாம் கர்மங்களெல்லாம் சொல்லியிருக்கு. பலவிதமான மந்திரங்கள் பார்க்கலாம் இதில். ஸ்நானத்துக்குரிய மந்திரங்கள், அப்புறம் மண்ணு மிருத்திகா சூக்தம், இது மாதிரி தூர்வா சூக்தம், துர்கா சூக்தம், எல்லாம் நாராயண சூக்தம் இதில் வருது. சஹசிரசீர்ஷன் தேவம், இது போன்ற மந்திரங்கள் எல்லாம் இதில் நிறைய வருகிறது. பொதுவாக இது இந்த முதல் இந்த பொதுவாக என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், கடைசினையும் முடிக்கிற போது பிரம்ம
ஞான சாதனங்கள் எல்லாம் சொல்லுகிறது. இப்படி ஆரம்பத்திலையும் கடவுளை பற்றின லக்ஷணங்கள், முடிக்கிற போதும் அந்த வாழ்க்கைக்கு ஆத்ம ஞானத்துக்கான பிரம்ம ஞானத்துக்கான சாதனங்கள், இப்படி இதுக்கு இடையில் நிறைய உபாசனா மந்திரங்கள், நிறைய ஹோம மந்திரங்கள் எல்லாம் சேர்ந்துருக்கு. வேதத்தில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் இந்த சமஸ்த வேதங்கள்லையும் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த ஒரு இதுலேயே பாகத்திலேயே பார்க்கலாம். ஏற்கனவே 5 மந்திரம் பார்த்துருக்கோம். அதோட அர்த்தத்தை சுருக்கமாக சொல்லிவிட்டு மற்ற மந்திரங்களுக்கு அர்த்தத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன். அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டே மகதோ மஹீயான் சுக்ரேண ஜோதிகும்ஷி சமனு பிரவிஷ்ட பிரஜாபதிச்சரதி கர்ப்பே அந்தஹா. சுரமில்லாமல் சொல்கிறேன். யஸ்மின் இதகும் சஞ்ச விச்சைதி சர்வம் யஸ்மின் தேவா அதிவிஸ்வே நிஷேது ததேவ பூதம் தது பவ்யமா இதம் ததக்ஷரே பரமே வியோமன் ஏனாவிருத்தங் கஞ்ச திவம் மஹீஞ்ச ஏனாதித்யஸ்தபதி தேஜசா பிராஜசா ச யமந்தஸ் சமுத்ரே கவயோ வயந்தி யதக்ஷரே பரமே பிரஜாஹ யதः பிரசூதா ஜகதः பிரசூதி தோயேன ஜீவான் व्यचसर्ज பூமியாம் யதோஷதீபிः புருஷான் பசூகிஷ்ச விவேஷ பூதானி சராச்சராணி அத்தः பரன்னான்யதனீய சகும்ஹி பராத்பரங் என் மகதோ மகாந்தம் யதேகம் அவ்யக்தம் அனந்தரூபம் விஸ்வம் புராணம் தமசः பரஸ்தாத். ததேவர்த்தம், அது ஆரம்பிக்கணும். ததேவர்த்தம் தது சத்யமாஹுஸ்ததேவ பிரம்ம பரமங் கவீனாம். அந்த மந்திரத்துக்கு இப்போ அர்த்தம் சொல்லணும். அதனால் இந்த கனெக்ஷனுக்காக வேண்டி அதோட அர்த்தத்தை எல்லாம் திரும்பவும் சொல்கிறேன். இதெல்லாம் பிரம்ம லக்ஷணம். பகவான் தான் இத்தனையுமா ஆயிருக்கார். விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடிம்பர் மாணிக்க வாசகர். ஆகையினால இத்தனையும் ஒரு வஸ்துவையும் எடுத்து பார்த்து, பெரிய வஸ்துக்களை எல்லாம் நினச்சி பார்த்து அதோட பகவானுடைய விபூதியை நினைக்கிறது. பகவான் தான் இத்தனையுமாக ஆகியிருக்கிறார். பேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமே ஆளென்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒலித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒலியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, 6 அங்கம் 4 வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு. எல்லாம் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுற மாதிரியும் இருக்கும். பகவானோட லட்சணங்களை தெரிஞ்சால் தானே பகவானை ஸ்தோத்திரம் பண்ண முடியும். வள்ளுவர் சொன்னார் இல்லையா, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பகவானை நல்ல அர்த்த புஷ்டியோட யார் புகழ்றானோ, பொருள் சேர் புகழ், தமிழில் சொல்கிறது, சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறது, அர்த்த புஷ்டியோட பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரத்தை சொல்கிற போதே நமக்கு அந்த தத்துவ சிந்தனை வரணும். சில பதங்கள் எல்லாம் அப்படியே நம்மளை அங்கேயே திரும்ப அங்கேயே நிறுத்திவிடும். நம்ம பஷ்யன்னபி சன பஷ்யத்தி மூடகான்னு சொல்கிறோம் இல்லையா, அது அப்படியே மாணிக்கவாசகர் சொல்றார், கண்டும் கண்டிலன் என்ன கண் மாயமேம்பர். கண்டும் கண்டிலன் என்ன கண் மாயமே, பார்த்தும் பார்க்காம இருக்கான் என்ன மாயம் பார் அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, பார்க்கிறவன், பார்க்கப்படுற வஸ்து எல்லாமே அதுதான்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆனால் நமக்கு பக்குவம் இல்லாதனால திரும்ப அதை சிந்தனை பண்ண வேண்டியிருக்கு. அதில் மந்திரம் என்ன, முதல் மந்திரம் என்ன சொல்லித்து, அம்பஸ்ய பாரே, அகாரத்திலே ஆரம்பிக்கிறது. அம்பஸ்ய பாரே அகாரோவை சர்வாவாத். அதனால் மந்திரமே ஆரம்பிக்கிற போது அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டே மகதோ மஹீயான். சில பேர் அம்பஸ்ய பாரேங்கிற, சில பேர் அபாரே அம்பசிங்கிற, மாற்றி சொல்கிற. 2 விதமான பட்டபாஸ்கர பாஷ்யம், அப்புறம் சாயன பாஷ்யம், இதெல்லாம் பார்க்கும் பொழுது, அதாவது அம்பஸ்ய பாரேன்னா கரை காணாத ஜலப்பெருக்கு, அதுக்கெல்லாம் மேலாக இருக்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய உபதேசத்தில் பார்க்கலாம்.
சமுத்திரத்தை பார்த்தா பகவானுடைய அந்த இறைவனுடைய பெருமை தெரிகிறது, ஆகாசத்தை பார்த்தா பகவானுடைய மகிமை தெரிகிறது, ரொம்ப உயரமான மலைகளை பார்த்தா இறைவனுடைய பெருமை தெரிகிறது. ஆக பறந்து விரிந்த ஆகாயம், அகன்ற கடல், அப்புறம் நெடிதுயர்ந்த மலை, இதெல்லாம் பார்க்கிற போது நமக்கு இறைவனுடைய பெருமை நம்மையும் அறியாமல் புலப்படுகிறது. இத்தனையும் படைச்சது யார்? சூரியன் உதிப்பது எவராலே, சந்திரன் வருவது எவராலே? இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குற போது நம்ம ஆற்றுலேயே எப்போ பார்த்தாலும் சமையக்கட்டே இதையே பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் பாருப்பா, மொட்டை மாடிக்கு போய் மேலே பாரு, கொஞ்சம் எப்படி இருக்குது பாரு இந்த ஈஸ்வர விபூதி, இந்த மகிமைகள்லாம் எப்படி இருக்கிறது என்று அதை நீ கவனமாக நன்றாக பாரு. அதுக்கு ஒரு புரிஞ்சுக்கிற ஒரு சக்தி வேணும். ஆகையினால இந்த பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளால் இறைவனை போற்றுகிறோங்கிற போது அது உபநிஷத்தை ஆரம்பிக்கிற போதே சொல்லும். சமுத்திரத்தை காட்டிலும் பெருசாக இருக்கிறவர் சமுத்திரத்து மகதா மஹீயான், அம்பஸ்ய மகதா மஹீயான், மகதா அம்பஸ்ய மஹீயான் அப்படிங்கிறது. மந்திரத்தை கவனிச்சுட்டே இருந்தால் தான் புரியும். நான் புஸ்தகம் எனக்கு அந்த காலத்தில் சொல்லி கொடுத்துட்டார், எங்களுக்கெல்லாம் மறுபாடு ஆகிடுது. நீங்கள் புஸ்தகம் வச்சுருந்தா பாருங்க, கவனித்து பார்த்தேன்னா தெரியும். ஆக பெரிய கடலுக்கு மேலான வஸ்து இது மஹீயான், அம்பஸ்ய மகதா அம்பஸ்ய மஹீயான். கரை காணாத கடலுக்கெல்லாம் அப்பால் பெரிய வஸ்துவாக இருக்கிறவர். இதை பார்த்தா கடல் ரொம்ப பெருசாக இருக்குன்னா இதை காட்டிலும் பெரியவருப்பா பகவான் அப்படிங்கிறது. இது நமக்கு பெருசாக இருக்கிறத வச்சு இதை காட்டிலும் பெருசு அப்படின்னு சொல்கிறது. இதை காட்டிலும் பெருசுன்னா அது எப்படி இருக்கும்னா அதுக்கு நம்ம திரும்ப திரும்ப படிக்கணும். அதாவது காணப்படுற கடல் பெருசா, காண்ற சக்தி பெருசா? யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம கடலை பார்க்குறோம், கடல் பெரியதா, அந்த பெரிய கடலை அறிகின்ற ஒரு தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதே அது பெரிதா? இது பெருசு. யோசிச்சு பாருங்க. அது பார்க்கறதுக்கு என்னது திருஷ்டி கோச்சரமாக இருக்குது, கண்ணுக்கு விஷயமாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது, பார்க்குறோம். ஆனால் கண்ணுக்கு தெரிகிறது, கண்ணுக்கு புலப்படுற வஸ்துவை எந்த ஒரு சக்தி இந்த உடம்புக்குள்ளே இருந்துட்டு பார்க்குறதோ அது பெருசா, பார்க்கப்படுற பொருள் பெருசா? பெரிய பொருளை பார்க்கின்ற பொருள் பெரியதா, பார்க்கப்படும் பொருள் பெரியதான்னா? பார்க்கப்படும் பொருளும் பெரியது, பார்க்கப்படுகின்ற பொருளை பார்க்கின்ற ஆற்றலும் இது பெரியது சிறியதுன்னே சொல்ல முடியல. அதனால தான் உபநிஷத் சொல்ல போகிறது அனோரணியான் மகதோ மஹியான்னு பின்னால் சொல்ல போகிறது. ஆனால் இங்கே ஆரம்பிக்கிற போது மஹியான்ங்கிறது. அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டே மகதோ மஹியான். ஆக சமுத்திரத்தை சொல்லுகிறது. இந்த பிரபஞ்ச நடுவில் இதுக்கிடையில் இருக்கிற இந்த ஆகாசம் இருக்கு, அது புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டே, சொர்க்கத்தினுடைய முடிவிலும். சொர்க்கம்னு நம்ம கண்ணுக்கு தெரியாது இருக்கு. ஆக கண்ணுக்கு தெரியாத சொர்க்கம் இன்னும் எத்தனையோ. மாணிக்கவாசர் சொல்ற மாதிரி அண்டவெளியின் உண்டை பிறக்கம், அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி, ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. திரு அண்டப்பகுதின்னு ஒன்று இருக்கு திருவாச்சகத்தில். அதில் அப்படி சொல்லுவார், இந்த பிரபஞ்சத்தையே இந்த வர்ணிக்கிறது. 101 கோடியின் மேற்பட விரிந்தன. எல்லாம் ஒரு அளவுக்கு மேலே சிந்திக்க முடியல, பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்கிறோம். புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டே மகதோ மஹியான். அந்த வஸ்து எங்கே இருக்குன்னா சுக்ரேண ஜோதிகும்ஷி சமனு பிரவிஷ்ட பிரஜாபதிஷ்சரதி கர்ப்பே அந்த. நம்முடைய உள்ளத்துல எல்லாம் உயிர் வடிவமாக வெளிப்பட்டிருக்கான் அறியறவனாக. இந்த முதல் வரி காணப்படுகிற பொருள்களுக்கெல்லாம் அது பெரிய பொருள், காணப்படுகிற பொருள்களுக்கெல்லாம் பெரிய பொருளான அப்பொருள் நமது உள்ளங்களிலே சுக்ர ஜோதிகும்ஷின்னா அந்தக்கரணம், அதாவது பிரகாசமாக இருக்கிற இந்த நம்முடைய உள்ளம் புத்தி,
இதில் சுக்ரேண பிரவிஷ்டா, சுக்ரேணனா ஜீவரூபேணன்னு சாஸ்திரம் சொல்லுது. சிதாபாசன் ஆர்சின்னு சொல்கிறோம் இல்லையா, ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ். ஓசின்னா ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ், ஆர்சின்னா ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ். இது சுவாமிஜி பரமாத்தான் சுவாமிஜியோட சொற்கள். ஆகையினால இந்த உள்ளத்தில் இந்த எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற அந்த வஸ்து ஹிருதயத்தில் ஜீவரூபனாக அனுப்பிரவிஷ்டா சுக்ரேண ஜோதிகும்ஷி, அந்த கரணங்களில் எண்ணங்கள் மயமாக இருக்கின்ற உள்ளத்திலேன்னு அர்த்தம். பல்வேறு எண்ணங்கள் மயமாக இருக்கின்ற உள்ளத்திலே என்னது பிரதிபிம்ப சைத்தன்யமாக பிரகாசித்து அனுப்பிரவிஷ்டா. அது மாத்திரமில்லை, இந்த பிரம்மாண்டத்திலையும் பிரஜாபதி ரூபேண பூத்வா, பிரஜாபதி ரூபேண பூத்வான்னு சொன்னால் விராட் ரூபேண. ஆக இங்கிலீஷ்லாம் சொல்கிறா இல்லையா, என்னது மைக்ரோ கான்ஷியஸ்னஸ், மேக்ரோ கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற. இண்டிவிஜுவல் கான்ஷியஸ்னஸ், டோட்டல் கான்ஷியஸ்னஸ், வியஷ்டி சைத்தன்யம், சமஷ்டி சைத்தன்யம். ஆக வியஷ்டி சைத்தன்யமாகவும் சமஷ்டி சைத்தன்யமாகவும் அதுவே இருக்கிறது. சரத்தின்னா இங்கே வர்த்தத்தேன்னு அர்த்தம். சரத்தின்னா நகர்ந்துன்னு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல சரத்தின்னு சொன்னால் பிரஜாபதிச்சரதி கர்ப்பே அந்த, கர்ப்பேன்னு சொன்னால் பிரம்மாண்டம்னு அர்த்தம். கர்ப்பம்னா இந்த பிரம்மாண்டத்தில் அறியப்படு பொருளாகவும் அறிபவனாகவும் அந்த ஆண்டவன் இருக்கிறார். அது முறமந்திரத்திலே முடிஞ்சு போயிடுது. அறிபவனாகவும் அறியப்படு பொருளாகவும், இந்த அறியப்படு பொருளுக்கெல்லாம் பெரியதாக இருக்கிற அந்த பொருள் அறிபவனாகவும் விளங்கி கொண்டிருக்கிறார். புரியுறதா? இன்னொரு தினம் சொல்லட்டுமா? அறியப்படு பொருள்களிலெல்லாம் பெரிதாக இருக்கும் அப்பொருள் அறிபவனாகவும் விளங்கி கொண்டு அப்பெரிய பொருளை அறிபவராகவும் காணப்படுகிறார். அதனால என்னன்னா ஞானம் ஞேயம் ஞானகம்யம், பகவத்கீதை. ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம். ஞானம்னா அறிவு, ஞேயம்னா அறியப்படுவது, ஞானகம்யம்னா அறிவால் அடையப்படுவது, அறிந்து கொள்ளப்படுவது. எல்லாமே அதுதான். அந்த வஸ்து எங்க இருக்குன்னா சர்வஸ்ய ஹிருதி விசேஷேண ஸ்திதம். ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம், அனைவருடைய உள்ளத்திலும் அது நன்றாக சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அதைத்தான் அறிபவனை அறியாமல் அறியப்படும் பொருளை எல்லாம் அறிஞ்சு குழப்பிண்டு நம்மளையும் குழப்பிண்டு மற்றவாளையும் குழப்பின்றோம். அறிபவனை அறிந்து கொள், அதுதான் விஷயம். அது சூக்ஷ்மமாக சொல்றது உபனிஷத். அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டே மஹதோ மஹீயான் சுக்ரேண ஜோதிகும்ஷி சமனுப்ரவிஷ்டः பிரஜாபதிச்சரதி கர்ப்பே அந்தஹ. அகர முதல எழுத்தெல்லாம் அதுதான். அதை சொல்லியிருக்கிற விதம் வேறு. கடவுள் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார். அவர் மிகப்பெரிய பொருளுக்கெல்லாம் மிகப்பெரிய பொருளாக இருக்கிறார். மிகப்பெரிய பொருளுக்கெல்லாம் மிகப்பெரிய பொருளாக இருக்கின்ற இறைவன் அனைவருடைய உள்ளத்திலும் பிரதிபிம்ப அந்த சைதன்யமாக ஜீவரூபமாக உயிர் என்று சொல்லக்கூடிய ஜீவாத்ம ரூபமாக இருந்து கொண்டு ஜீவாத்மாவாகவும் இருக்கிறார், இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் ஆத்மாவாகவும் இருந்து கொண்டு அவர் விளங்கி கொண்டிருக்கிறார். இதுக்கு பேர் தான் இந்த மங்கள ஸ்லோகத்தில் சொல்லுவார். என்னது வஸ்து, இது வஸ்து நிர்தாரணம் அப்படி சொல்றது. அதாவது நமஸ்கார ரூபம், ஆசீர்வாத ரூபம், வஸ்து நிர்தேசம். அது மாதிரி கடவுள் இருக்கிறாரப்பா, இருக்கிறார், இருக்கிறார், இருக்கவே இருக்கிறார். இதுக்கு எதிர்ப்பதான் என்ன? இல்லை இல்லை இல்லையே. இருக்கிறார் இருக்கிறார் இருக்கிறார். யார் இருக்கிறார்? யார் நான் இருக்கிறேன் என்று இருக்கிறேன் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறானோ அந்த இருக்கிறேன் என்று ஒத்துக்கொள்ளவனுடைய ரூபமாகவே அவர் இருக்கிறார். அசன்னேவ சபவதி அசத் பிரம்மேதி வேத சேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேத
சந்தமேனம் தத்தோ விதுரிதி. கடவுள் இருப்பாகவே இருக்கிறார். அதுதான் முதல் மந்திரத்தோட அர்த்தம். ஏற்கனவே பார்த்ததை திரும்பவும் ரீகலெக்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். அப்புறம் அடுத்தது என்னது? யஸ்மின் இதகும் சஞ்ச விசைதி சர்வம் யஸ்மின் தேவா அதிவிஸ்வே நிஷேது ததேவ பூதம் ததுபவ்யமா இதந்ததக்ஷரே பரமே யோமன். இது ரெண்டாவது மந்திரம். இப்போ முதல்ல என்ன சொல்லிட்டார்? அது பெரிய வஸ்து, அதாவது பெரிய மகத்தோ மஹீயான், பிரஜாபதி மகத்தோ மஹீயான். அது பலவிதமான அர்த்தம் சொல்லுகிறார். பிரஜாபதிங்கிறத பரமேஸ்வரனாவும் சொல்லுகிறார். சாயன பாஷ்யத்தை பெரும்பாலும் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஆகையினால அவர் என்ன சொல்றார்? பிரஜாபதி ரூபேண பூத்வா சரதி. ஆக ஜீவாத்ம ரூபமாகவும் ஹிரண்யர் கர்ப்ப ரூபமாகவும் அந்த அந்த மெய்ப்பொருள் பரம்பொருள் காட்சி அளிக்கிறது, இருக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சு. அதுதான் என்ன சொல்றார்? இப்போ அடுத்தது நமக்கு தெரியும், சாஸ்திரத்தில் எப்போவுமே கடவுளை பற்றி பேச ஆரம்பித்தாலே அவரை பற்றி என்னதுன்னு அதுக்கு ரெண்டு லட்சணம் சொல்லுவோம். ஒன்று ஸ்வரூப லட்சணம், இல்லாட்டி தடஸ்த லட்சணம் அப்படின்னு ரெண்டு லட்சணம் சொல்லிகிட்டே இருப்போம். பிரம்மசூத்திரத்தை எடுத்துட்டா என்ன சொல்கிறது? பிரம்ம விசாரம் பண்ணுவோம் அப்படின்னா பிரம்மன் எப்படின்னா ஜன்மாத்தியசேதா, யாரிடத்திலிருந்து இந்த உலகங்கள் எல்லாம் தோன்றி இருக்கின்றனவோ, யாரிடத்தில் நிலை பெற்று இருக்கின்றனவோ, யாரிடத்தில் எல்லாம் ஒடுங்குகிறதோ அவர்தான் பிரம்மன். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபிசம்விசந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி. கடவுள் இருக்கிறார்னு சொல்லிடுத்து. பெரிய பொருளாக கடவுள் இருக்கிறார், ஜீவாத்மாவாகவும் இருக்கிறார், ஹிரண்ய கர்ப்பனாகவும் இருக்கிறார்னு சொல்லிடுத்து. அவர் தான் இந்த அடுத்த மந்திரம் என்ன சொல்லுகிறது? இந்த காரணம்னு சொல்லிட்டா ஸ்வரூப லட்சணம்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மங்கிறது ஸ்வரூப லட்சணம். இப்போ இதெல்லாம் என்னதுன்னா தடஸ்த லட்சணம். கடவுள் இந்த ஜகத்துக்கு காரணமாக இருக்கிறார், சிருஷ்டி ஸ்திதி லய காரணமாக இருக்கிறார். தோற்றத்திற்கு அவரிடமிருந்து தான் எல்லாம் தோன்றுகிறது, அவரிடத்துல தான் எல்லாம் நிலை பெற்றிருக்கிறது, அவரிடத்துல தான் எல்லாமே ஒடுங்குகிறது. இது நமக்கு தெரியும். தெரிஞ்சாலும் மந்திரத்தில் சொல்லியிருக்கிறத சொல்லி ஆகணும். எஸ்மின் நிதகம் சஞ்ச விசைதி சர்வம் எஸ்மின் தேவா அதிவிஸ்வே நிஷேது. மந்திரத்தோட அர்த்தம் என்னன்னா அதில் தான் எல்லாமே சம் ஏதி வி ஏதி. சம் ஏத்தி வி ஏத்தின்னு சொன்னா அவரிடத்துல தான் ஒடுங்குகிறது, அவரிடத்துல இருந்து தான் வெளிப்படுறது. தூய உணர்விலிருந்து தான் மாயா சக்தியினால இந்த பிரபஞ்சத்தை பார்க்குற போதே ஞாபகம் வச்சுக்கணும். கடவுள் எங்கேயோ சொர்க்கத்தில் இருக்கார்னு சொல்லலை, சொர்க்கமாகவும் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொன்று சொல்றது இல்லை, நம்ம நரகமாகவும் இருக்கிறார். என்ன சுவாமிஜி அப்படி சொல்றேன்னா, சொர்க்கமாகவும் அவர் தான் இருக்கிறார், நரகமாகவும் அவர் தான் இருக்கிறார். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, தமிழ்லே இருக்கு. இன்பமும் துன்பமும் இல்லானே, அப்புறம் உள்ளானேன்னா ஏதோ உருப்படியாக ஒன்று சொல்லுங்களேன்னா சொல்ல முடியாது. எல்லாமே அவர் தான் நமக்கு. சுகமும் அவர் தான், துக்கமும் அவர் தான். திருஞான சம்பந்தர் பாடுறார். இதில் ஒரே திருஞான சம்பந்தர் ஒரு இடத்துல ஒரு மாதிரி பாடுறார், இன்னொரு இடத்துல ஒரு மாதிரி பாடுறார். திருச்சிக்கு போகிறார். அங்கே இருக்கிற மலைக்கோட்டை மேலே இருக்கிற தாய்மான சுவாமி பார்க்குறார். சொல்கிறார், நன்றுடையானை தீயதிலானை, நன்றுடையானை தீயதிலானை அப்படிங்கிறார். இப்படியே பாடியிருந்தால் பரவாயில்ல. இது என்ன சாதாரணமாக சொல்லுவாள் இல்லையா, வைஷ்ணவெல்லாம் சொல்கிற மாதிரி அனந்த கல்யாண குணகணைக்க நிலையா. நிர்குண சப்தத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்லுவார் வைஷ்ணவாள்னா? நிகதா துஷ்ட குணா, அவருக்கு கெட்ட குணங்கள் இல்லேம்ப. பகவானுக்கு கெட்ட குணங்கள்லாம் கிடையாது, நல்ல குணங்கள் தான் அவருக்கு இருக்கு. அனந்த கல்யாண குணகணைக்க நிலையாக. ஆனால் அதே திருஞான சம்பந்தர் மதுரைக்கு போகிறார். சோமசுந்தர சுவாமியை பார்க்கிறார். குற்றம் நீ குணங்கள் நீங்கிறார். அங்கே என்ன எக்ஸ்பீரியன்ஸோ இருக்கு, இங்கே போனால் நல்ல நன்றுடையானை தீயதிலானை.
அங்கே போனால் என்ன சொல்கிறார்? குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாய். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எல்லாமே அவர் தாங்கிறதுக்கு பிரமாணத்துக்காக சொல்ல வந்தேன். சகுண பிரம்ம திருஷ்டியில் பக்தியில் பார்க்குறத நம்ம என்ன பண்ணுவோம்? பகவான்கிட்ட கெட்ட குணத்தெல்லாம் பார்க்க மாட்டோம். அவர் நல்லவராகவே பார்த்துட்டு இருப்போம். அது நமக்கும் நல்லது வேணும், அதுக்காக வேண்டி அவர் அப்படி தான் பார்ப்போம். ஆனால் பாரமார்த்திக சத்தியத்துக்கு போகிறத என்ன பண்ணுவோம்னா, அவர் தான் நரகமாகவும் இருக்கார், அவர் தான் சொர்க்கமாகவும் இருக்கிறார், அவர் தான் தேவர்களாகவும் இருக்கிறார், அவர் தான் அசுரர்களாகவும் இருக்கிறார். ஆப்போசிட் பார்ட்டி அவர் தான், ரூலிங் பார்ட்டியும் அவர் தான். விட்டா இந்த வேதாந்தத்தை உள்ள வைங்கோம்பா. ரூலிங் பார்ட்டியும் அவர் தான், ஆப்போசிட் பார்ட்டியும் அவர் தான் சொன்னால் என்ன பண்ணுறது? டெரரிஸ்டும் அவர் தான் அப்படின்னு சொன்னால் இது சுவாமிஜி விவகாரத்துக்கு இது ஒத்து வராது. அதுக்கு தர்மசாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் உண்மையிலே என்னன்னு புரிஞ்சு வச்சுருக்கணும். இது நம்ம சாஸ்திரத்துல இதெல்லாம் இருக்கு. இந்த மற்ற மதங்களில் அப்பாவையோ குருவையோ தெய்வமா நினைக்கின்ற பாபங்கிறான். தெரியுமா உங்களுக்கு? கேட்டு பாருங்க. இந்த பூமி தெய்வம்ப்பா நமக்கு, மரங்கள்லாம் நமக்கு தெய்வம், ஜலமெல்லாம் நமக்கு தெய்வம், இந்த பிரகாசங்கள்லாம் நமக்கு தெய்வம் அப்படின்னு சொன்னா நம்ம எதைத்தான் தெய்வம் நினைக்கல. ஆனா அவர்கள்லாம் என்ன சொல்லுகிறார்கள்னா, நாங்கள் எங்கள் சுவாமியை தவிர எதையும் நாங்கள் கடவுளாக நினைக்க முடியாது. உங்க சுவாமி எங்க இருக்காருனா அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டார். நம்ம என்ன சொல்றோம்? கண்ணுக்கு கடவுள் தான் இத்தனையுமாக இருக்கிறாரப்பா. நம்ம இதா வச்சிருப்போம். அது பேதவாதம், பேதவாதம். பகவான் இத்தனையுமா இருந்துட்டு தனியா இருக்காருன்னு கட்சி நம்மள்ட்ட இருக்கு. எத்தனை விதமான ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் வேணுமோ அத்தனையும் இருக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இந்த அத்வைத சிந்தனை இருக்கு. அநேகத்தில் ஏக தரிசனம், அநேகேஷு ஏக தத்துவ தரிசனம். அதுக்கு தான் சொல்றது. அதனால் ஆரம்பத்திலேருந்தே இந்த மனசு நமக்கு அப்படியே தான் பக்குவப்படுத்திகிட்டே போகிறோம். பயதமெல்லாம் தெரிஞ்சாலும் வாஸ்தவமாக எத்திர துவைத்தமிவ பவதி ததிதர இதரம் பஷ்யதி, எத்திர து சர்வம் ஆத்மைவ அபூத் தத் கேன கம் பஷ்யேத். உபனிஷத்து தான் அது. துவைத்தமிவ பஷ்யதி. எல்லாத்தையும் ரெண்டா பார்க்குற போது ஒருத்தரை பார்க்குற மாதிரி பேசுகிற மாதிரி, நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி இருக்குன்னா. ஆனால் எவனுக்கு எல்லாமே ஒரே வஸ்துன்னு தெரிஞ்சுடுத்தோ அவன் அந்த வஸ்து எது பார்க்கும், எது பேசும், எதனால பார்ப்பான்? கேன பஷ்யத்தி கம் பஷ்யத்தி. ஆக இந்த ரெண்டு திருஷ்டியும் நம்ம மேனேஜ் பண்ணிகிட்டே இருப்போம், அடிக்கடி பேசிகிட்டே இருப்போம். இந்த தர்மசாஸ்திரத்தில் துவைத்தத்தையும் பேசிகிட்டு இருப்போம், அத்வைதத்தையும் பேசிகிட்டே இருப்போம். இல்லை, புரிஞ்சுட்டு இருப்போம். வெறுமனை வாய் பேசுறது மாத்திரம் இல்லை, இந்த ஞானத்தோடு தான் விவகாரம் பண்ணிட்டு இருப்போம். மறக்கப்படாது. ஆழமான மனசில் அத்வைத ஞானம் இருக்கணும். நடு மனசில் மேல் மனசில் துவைத விவகாரத்தை தர்மமாக பக்தியாக பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். லௌகிக விவகாரங்களுக்கெல்லாம் மேல் மனசு, தார்மிக விவகாரங்களுக்கெல்லாம் நடு மனசு, தத்துவ ஞானத்துக்கு ஆழமான மனசுன்னு 2-3 செல்ஃபாக பிரிச்சு விடுவோம். ஆனால் அது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் விவகாரம் பண்ண முடியும். இல்லாட்டி எல்லாம் உள்ளே போய் அடுத்த நாள் காரியம் பண்ண முடியாது. ஆக எஸ்மின் நிதகும் சஞ்ச விச்சைத்தி. அது இது உபாதான காரணம் சொல்கிறது. முதல்ல இத்தனையுமா இருக்காருன்னு சொல்லிடுது. ரெண்டாவது என்ன சொல்கிறது? அவர் தான், அவற்றிருந்து தான் இத்தனையும் தோன்றி இருந்து மறைகிறது. எஸ்மின் நிதகும் சஞ்ச விச்சைதி சர்வம் எஸ்மின் தேவா அதி விஸ்வே நிஷேது. அவரை சார்ந்திருந்து தான் எல்லா சக்தியும் வேலை, எல்லா தேவர்களும் வேலை செய்கிறார்கள். அதுதான் முன்னாலே இருந்தது. ததேவ பூதம் தது பவ்யம். அதுதான் இருக்க போறது. அன்றும் இன்றும் முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும பெற்றியனே. ஆக அது புராணம்னு சொல்ற மாதிரி அதுதான் முன்னாலேயும் இருந்தது, அதுதான் இப்பவும் இருக்கு.
முன்னாலேங்கிறதே அதுதான், பின்னாலேங்கிறதும் அதுதான். ததேவ பூதம் தது பவ்யமா இதம், இப்ப இருக்கிறதும் அதுதான். தது அக்ஷரே பரமே வியோமன், அந்த அழியாத சிதாகாசத்துல தான் இத்தனையும் இருக்கிறது. இது ரெண்டாவது மந்திரம். ரெண்டாவது மந்திரத்தில் காலத்தை காலமாகவும் காலத்தை கடந்தவராகவும் அவர் இருக்கிற இன்னொரு மந்திரம் வரப்போகிறது, பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிறோமா அடுத்த தடவை பார்க்க போகிறோமோ தெரியாது. ஆகையினால காலமாகவும் காலத்தை கடந்தவராகவும் அவர் இருக்கிறார். எல்லாம் மனசில் இதெல்லாம் எண்ணங்களை உற்பத்தி பண்ணுறதுக்காக சொல்லிட்டு இருக்க உபநிஷத் நம்மளை அப்படி சிந்திக்க வைக்கிறது. நம்முடைய விற்பி எல்லாம் எவ்வளவுதான் நமக்கு கண்டாகார விற்பி இருந்தாலும் அகண்டாகார விற்பி என்ன சொல்றது, அந்த அண்டர் கரண்டாக இருக்கணும். நமக்கு நிறைய மனசு முழுக்க முழுக்க கண்டாகார விற்பி, இப்போ மந்திரமே தனித்தனியாக கண்டாகாரம் தானே. ஆனால் அது கண்டாகாரமாக இருந்தாலும் அகண்டாகார விற்பி ஓடிண்டே இருக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லுது. ததக்ஷரே பரமே வியோமன் ஏனாவிருத்தம் கஞ்ச திவம் எல்லாம் படித்தது தான், அதனால் நான் ரொம்ப அதை பற்றி சொல்லலை. ஆனால் மந்திரத்தை ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன ஆவிருத்தம் கஞ்ச திவம் ஏனாதித்ய ஸ்தபதி தேஜசா பிராஜசாச்ச. உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம். இது எப்படி ஈஸ்வர விபூதி படிக்கிறோமோ, கீதையில் 10வது அத்தியாயம் வந்தாலும் நிறைய பேருக்கு தூக்கம் வந்துடும். 10, 11 வந்து கொடுத்துனா இதுவாக இருக்கார் அதுவாக இருக்கார் சொல்லிகிட்டே இருக்காளேன்னா என்ன வேறு என்னத்தை நினைக்கிறது? எதை நினைச்சாலும் ஈஸ்வரனை நினைக்கிறதுக்காக வேண்டி நமக்கு ஒரு வஸ்துவாக எடுத்துன்னு இதுவும் ஈஸ்வரன் தான் அதுவும் ஈஸ்வரன் தான் அப்படின்னா இது என்னத்துக்கு ஒரேடியெல்லாம் ஈஸ்வரன் சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா வழக்கம் போல தான் சேவை பண்ணி சாப்பிடுவோம், ஏதியாக பண்ணி சாப்பிட்டுட்டு பேசினா அரட்டை அடிச்சுட்டு இருப்போம், இல்லாட்டி வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு இருப்போம். அதெல்லாம் வேண்டாம்ப்பா, ஒன்று ஒன்றா யோசிச்சு உட்காந்துக்கோ, ஒன்று ஒன்றா தியானம் பண்ணு. அதெல்லாம் வஸ்துக்கள்லாம் பெருசு பெருசாக சொல்லிருக்கு பாருங்க. ஏன ஆவிருத்தம் கஞ்ச, எதனால் ஆகாசம் மறைக்கப்பட்டிருக்கிறதோ, வியாப்தம்னு அர்த்தம். ஆவிருத்தம்னு சொன்னால் சைத்தன்யேன சர்வம் வியாப்தம், அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சராச்சரம். ஆகினால ஏன ஆவிருத்தம் கஞ்ச திவம் மஹீம் ச, ஸ்வர்க்கமும் அதனால தான் வியாபிக்கப்பட்டிருக்கு, இந்த பூமியும் அதனால தான் வியாபிக்கப்பட்டிருக்கு. ஏன ஆதித்யா தேஜசா பிராஜசாச்ச தபதி, ஏனாதித்யஸ்தபதி தேஜசா பிராஜசாச்ச. ஆதித்யா சூரியன் எந்த ஒரு சக்தியினால பகவான் சொல்றார் இல்லையா, யதாதித்யகதம் தேஜா ஜகத்பாசயதேகிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். அதே தான். ஏனாதித்யஸ்தபதி, ஆதித்யா ஏன தபதி, ஏன சூரியஸ்தபதி தேஜசேத்தா. காட்டகம்னு ஒரு பாகம் சொல்றது வேதத்தில். ஏன சூரியஸ்தபதி தேஜசா இத்தா. ஆக ஏனாதித்யஸ்தபதி தேஜசா பிராஜசாச்ச, மிகுந்த பிரகாசத்தோடையும் உஷ்ணத்தோடையும் இருக்கார். உஷ்ண சூரியனுடைய பிரகாசம் கேட்கணுமா, வந்துட்டே இருக்கு. மாசி ஆரம்பிச்சாச்சு, மாசி வரப்போகிறது, தை வரப்போகிறது, மாசி பங்குனி அப்புறம் ஆரம்பிக்க போகிறது. இல்லை ஏனாதித்யஸ்தபதி தேஜசா பிராஜசாச்ச. எம் அந்த சமுத்திரே கவயோ வயந்தி எத் அக்ஷரே பரமே பிரஜா. இந்த இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த சமுத்திரே கவயா எம் வயந்தி. வயந்தினா இந்த இடத்துல தியானம் பண்ணுகிறார்கள். தங்களுடைய உள்ளத்தில் எந்த ஒரு பொருளை மகான்கள் தியானம் பண்ணுகிறார்களோ, மனசுக்குள்ள எந்த வஸ்துவை தியானம் பண்ணுகிறார்களோ அதனிடத்துல தான், அந்த மேலான பொருளிடத்துல தான் எல்லா பிரஜைகளும் இருக்கிறார்கள். ஏனாதித்யஸ்தபதி தேஜ. பிரஜாகான்னு சொன்னால் இந்த இடத்துல படைப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் அதைத்தான் சார்ந்திருக்கின்றன. இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோம் பார்த்துக்கோங்க. பெரிய பொருள் அது, அதுதான் அறியப்படுகிற பொருளாக இருக்குது. அதுதான் சிருஷ்டி ஸ்திதி லய காரணம், அபின்ன நிமித்த உபாதான காரணம். ரொம்ப அதை பற்றிலாம் அதிகமாக நம்ம பேசலை. ஆக ஜகத் காரணமாக இருக்கிறார்.
கால ரூபமாக இருக்கிறார். அது பார்த்துட்டோம். அதனால தான் இந்த ஆகாசமும் சொர்க்கமும் இந்த பூமியும் அதனால தான் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மெய்ப்பொருளைத்தான் மகான்கள் எல்லாம் எப்பொழுதும் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். திரும்பவும் இந்த படைப்பில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் அதில்தான் அதைத்தான் சார்ந்திருக்கின்றன. எல்லாம் ஒரு வஸ்துவையே இந்த மந்திரங்கள் எல்லாம் படிக்க படிக்க என்ன ஆகும்னா ஒரு 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 எல்லாத்துலேயும் இழையோடி கொண்டிருக்கிற ஒரு வஸ்துவை பற்றின விற்த்தியை உற்பத்தி பண்ணுறது, அந்த எண்ணத்தை பலப்படுத்துறது. இந்த மந்திரங்களை எல்லாம் திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல இந்த மந்திரங்களுடைய அர்த்தத்தை திரும்ப திரும்ப தியானிக்க அந்த அத்வைத தத்துவ சிந்தனை பலப்படும். அதுக்காக தான் இதெல்லாம் இருக்கு. அப்புறம் இதெல்லாம் கடைசியாக பார்த்த இந்த 2 மந்திரங்கள், யதः பிரசூதா ஜெகதः பிரசூதி தோயேன ஜீவான் வியசர்ஜ பூமியாம். இதுதான் படைப்பு தான். மறுபடியும் படைப்பை பற்றி தான் சொல்கிறது. இந்த மாயாசக்தி இப்போ இதில் இன்னொரு கருத்து சொல்ல போகிறார். கீதையில் பார்க்கலாம், அடிக்கடி நான் தான் படைச்சேன்பார், என்னை சார்ந்து மாயாசக்தி படைக்கிறதும்பார். அப்புறம் மயாத்தியக்ஷேண பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம். அதே தான் யதः பிரசூதா ஜெகதः பிரசூதி. இதில் தான் இந்த பேதங்களே வருது. இந்த விவர்த்த காரணம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். பிரம்ம விவர்த்த காரணமாக பிரம்மனை சொல்கிறது, பரிணாமி காரணமாக சொல்கிறது, அப்புறம் என்னது நிமித்த காரணமாக சொல்கிறது. இந்த 3 விஷயந்தான் ரொம்ப முக்கியம். கடவுள் ஜகத்துக்கு நிமித்த காரணம், கடவுள் ஜகத்துக்கு உபாதான காரணம், கடவுள் ஜகத்துக்கு அபின்ன நிமித்தோபாதான காரணம், உண்மையிலேயே கடவுள் விவர்த்த காரணம் அப்படிங்கிறது. இந்த வேதாந்தத்தில் ரொம்ப விஷயமாக சொல்கிறது என்ன சொல்லுவார்னா, இந்த கயிறு பாம்பு உதாரணம், இந்த தங்க நகை உதாரணம். அதாவது கயிறு பாம்பு உதாரணத்தில் கயிறு பாம்பு உதாரணம். அப்புறம் அடுத்தது என்னது, இந்த குடம் மண் உதாரணம். மிருத்திகேத்தேவ சத்தியம். இந்த கயிறு பாம்பு உதாரணத்தில் பாம்பு உண்மை கிடையாது. பாம்பு உண்மையே கிடையாது, வெறும் தோற்றம்தான். இது ரொம்ப முக்கியம். இந்த திருஷ்டாந்தத்தில் இந்த அம்சம் ரொம்ப முக்கியம். அதாவது உண்மையிலேயே பாம்பு கிடையவே கிடையாது. ஆனால் பாம்பு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். ஆனால் பாம்பு இல்லைங்கிறது அது பாம்புங்கிறது ஒரு கற்பனைங்கிறது புரிய வைக்கிறதுக்கு அது சொல்லியிருக்கு. ஆனால் மண் குடமாகிறதுங்கிறதுல பரிணாமத்துவம் இருக்கு. மண் குடமாகிறது, குடமானாலும் மண் மாறலைன்னாலும் மிருத் பரிணாமம் இருக்கு. இதுதான் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார். இந்த மிருத்திகா இது இருக்கே, இது ரொம்ப முக்கியமானது. மிருத்து பரிணமிச்சு குடமாறுதா, மிருத்து பரிணமிக்காம குடமாறுதா, பெரிய விசாரம். கயிறு பாம்பா தெரியறதுக்கும் மண்ணு குடமா மாறுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? மண்ணு குடமா மாறுறது நேம் ஃபார்ம் தெரியுது. இந்த மிருத்கட திருஷ்டாந்தம், ரஜ்ஜு சர்ப்ப திருஷ்டாந்தம், ரெண்டுலேயும் ஒரு விசேஷம் இருக்கு. ஆக குடம்ங்கிறது பாம்புங்கிறது இல்லவே இல்லைங்கிறதுக்கு கயிறு பாம்பு உதாரணம். அதைத்தான் விவர்த்தம். ஒரு நாளும் அங்கே ஒன்றுமே நடக்கவே இல்லைன்னு. ஆனால் இது நடக்கிறதுக்கு எது காரணம்னா மாயாதான் காரணம். அப்போ எப்படி எடுத்துக்கிறது? இப்போ நான் கொஞ்சம் ஒரு சின்ன விசாரம் பண்ணுறேன், நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கணும். பிரம்மன், மாயா, ஜகத். பிரம்மம், மாயா, இது அத்வைத சித்தாந்தப்படி சொல்கிறேன். பிரம்மன், மாயா, ஜகத். சாஸ்திரப்படி பிரம்மன் என்னதுன்னு கேட்டால் விவர்த்த காரணம். மாயா இருக்கே, மாயா சக்தி இருக்கே, மாயா நீங்கள் ஈஸ்வரன் போட்டுக்கணும். ஈஸ்வரன் போட்டுண்டு ஈஸ்வரனிடத்தில் 3 அம்சம் இருக்கு. பிரம்மன், மாயா, மாயா பிரதிபிம்ப சைத்தன்யம், 3 போட்டுக்கணும். ஏதோ சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறேன்னு நினச்சிக்காங்க. மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன், மந்திரத்தை மனசில் வச்சுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். திடீர்னு எங்கேயோ போயிடுத்துன்னு நினைக்கக்கூடாது.
யதः பிரசூதா ஜகதः பிரசூதி தோயேன ஜீவான் வ்யசர்ஜ பூம்யாம் யதோஷதீபிः புருஷான் பசூகிஷ்ச விவேஷபூதானி சராச்சராணி. இந்த மந்திரத்துக்கு தான் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன். அதனால இந்த இடத்துல ஜகதः பிரசூத்தின்னு வந்து இத்தனை நேரம் வரல. இத்தனை நேரம் முதல்ல என்ன வந்தது? முதல்ல பார்த்தோம் அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டே மகதோ மஹீயான் சுக்ரேண ஜோதிகும்ஷி சமன பிரவிஷ்ட பிரஜாபதிஷ்சரதி கர்ப்பே அந்தஹா. கடவுள் இருக்கிறார், பிரபஞ்சமாகவும் இருக்கிறார், பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டும் இருக்கிறார், உயிராகவும் இருக்கிறார், அப்புறம் வந்து உலகத்துக்குள்ளும் உயிராகவும் இருக்கிறார். அது மைக்ரோ மேக்ரோலாம் சொல்லிவிட்டேன். அப்புறம் அடுத்தது என்ன பார்த்தோம் நம்ம? அதுதான் அபின்ன நிமித்த உபாதான காரணம்ன்றது ரொம்ப முக்கியமாக பார்த்துருக்கோம். ரெண்டாவதுல வந்து உபாதான காரணம் பார்த்துருக்கோம். அது காலஸ்வரூபமாகவும் இருக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இன்னும் திரும்பவும் காலஸ்வரூபத்தை பற்றி வரப்போகிறது. ஆக அந்த வஸ்து தான் எல்லாமா இருக்குது, சூரிய பிரகாசமாக இருக்குது, உஷ்ணமாக இருக்குது, எல்லாம் சொல்லி அதைத்தான் மகான்கள்லாம் தியானம் பண்ணுகிறார்கள்னு சொல்லியாச்சு. இந்த ஆர்டரை மறக்கப்படாது. இப்போ என்ன பண்ணுறது? திரும்பவும் ஒரு வார்த்தை வருது. அப்போ பிரம்மன் வந்து பரிணமிக்கிறாரா? இதெல்லாம் விசாரம் இங்கெல்லாம் பெருசாக பண்ணலை, வியாக்கியானக்காரர்கள் ரொம்ப பெருசாக பண்ணலை. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அதை பண்ணுறோம். அப்போ கடவுள் உலகமாக மாறுறாரா? மாறுறாருன்னா அவர் பரிணமிக்கிறாரான்னு ஒரு கேள்வி. அவர் வந்து எப்படி விதை வந்து மரமாற மாதிரி, பால் தயிராற மாதிரி, மண்ணு குடமாக மாறுற மாதிரி, இந்த உதாரணங்கள்லாம் இருக்குது. மண்ணு குடமாக மாறுறது, பால் தயிராக மாறுறது, கயிறு பாம்பாக காட்சி அளிக்கிறது, காணல் நீர், இது மாதிரி நிறைய திருஷ்டாந்தங்கள்லாம் வேதாந்தத்தில் அடிக்கடி உபயோகப்படுத்துகிறோம். எந்தெந்த திருஷ்டாந்தம் எதுக்குங்கிறது சரியாக புரியலன்னா போயிடுது. எக்ஸாம்பிளை வந்து ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. எல்லா திருஷ்டாந்தத்துக்கும் ஒரு அதில் வந்து முழுமையானது கிடையாது. எந்த எக்ஸாம்பிளும் முழுமையானது கிடையாது, ஓரளவுக்கு தான் புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஸ்க்ரீன் திருஷ்டாந்தம் சொல்லுவா. ஸ்க்ரீன் திருஷ்டாந்தம் சொன்னால் அது ஒன்று புரியும். டிவியில் ஸ்க்ரீனில் வந்து எல்லாம் வந்துட்டு போகிறது. அது மாதிரி தான் கடலையும் காட்டலாம், நெருப்பையும் காட்டலாம், தண்ணியும் காட்டலாம், என்னத்தை வேணாலும் காட்டலாம், டெரரிசத்தையும் காட்டலாம். ஒரே இதில் தானே இத்தனை சேனலும் வருது. நல்லதும் அதில் தான் இருக்குது, கெட்டதும் அதுதான் இருக்குது. அப்போ அதெல்லாம் சௌரியமாக இருக்குது இந்த திருஷ்டாந்தம் சொல்கிறதுக்கு. ஆனால் இன்னும் கேள்வி வந்துட்டே இருக்கும். ஒரு தீவிரமான ஒரு ஜிக்ஞாசுவுக்கு, முமுக்ஷுவுக்கு, ஜிக்ஞாசுவுக்கு நிறைய சந்தேகங்கள் வந்துட்டே இருக்கும். எப்படி சிருஷ்டி ஆறுது, எப்படி சிருஷ்டி ஆறுதுன்னு கேட்டுட்டே இருப்பான். சைத்தன்யம் புரிஞ்சாலும் கூட இந்த சைத்தன்யத்துலேருந்து எப்படி வந்தது, எப்படி வந்ததுன்னு கேட்டுட்டே இருப்பான். வரபோது கூட கேட்டா, ஏன் வாட்ஸ்அப்பு ஏன் ஒர்க் பண்ணுறது இல்லைன்னு கேட்டா. ஜோசியர்கிட்ட போய் கேட்கலான்னு சொன்னேன். ஏன் ஒர்க் பண்ணுறது இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஆஹா, யதः பிரசூதா ஜகதः பிரசூதி. இந்த ஜகதः பிரசூதி யதः பிரசூதா அதான் இந்த இப்போ நான் விசாரத்துக்கு எடுத்துட்டு இருக்கு. இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவள் பிரசூத்தினா இங்கே மாயா. மயாத்தியக்ஷேண பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம். அந்த மந்திரத்தையும் அந்த ஸ்லோகத்தையும் எடுத்துட்டு இருக்கோம். இது எங்கே இருக்கு? 10வது அத்தியாயத்தில் இருக்கு. அகம் சர்வஸ்ய பிரபவங்கிறார். திடீர்னு மயாத்தியக்ஷேண பிரகிருதிங்கிறார். என்னது இது? அகம் சர்வஸ்ய பிரபவ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதாபாவ சமன்விதாக அப்படின்னு கீதையில் பார்க்குறோம். ஆனால் இங்கே திடீர்னு இன்னொரு இடத்துல என்ன சொல்றது? மயாத்தியக்ஷேண பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம் ஹேதுநானேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்ததே. அதுக்கு தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஈஸ்வரன் வச்சுப்போம். ஈஸ்வரனுக்கு 3 அம்சம் இருக்குதுன்னு வச்சுப்போம். புரிஞ்சுக்கணும், 3 அம்சம் இருக்குது. பாடத்துக்காக சொல்கிறோம். ஒன்று சுத்த சைத்தன்ய பியூர் கான்ஷியஸ்னஸ் அம்சம், இன்னொன்று மாயா. சுவாமி சொன்னால் கான்ஷியஸ்னஸ் அண்ட் மேட்டர். மேட்டர், கான்ஷியஸ்னஸ், மேட்டர். பியூர் கான்ஷியஸ்னஸ் சுத்த சைத்தன்யம் பிரம்ம அம்சம். இன்னொரு அம்சம் என்னது? மாயா அம்சம். இன்னொரு அம்சம் வந்து மாயா பிரதிபிம்ப சைத்தன்ய அம்சம். இது 3ம் சேர்ந்து தான் ஈஸ்வரன். ஒரு வியவஸ்தை கிடையாது. ஈஸ்வரன்னா பிரம்மன்னு சொல்கிறது உண்டு. ஆனால் இப்போ நம்ம சொல்றதுக்காக சொல்கிறேன். ஈஸ்வரன்னா கடவுள், இந்த உலகத்தை படைச்சு காப்பாற்றி அருள் பண்ணுற இறைவன். அப்போ நீங்கள் இது என்ன புரிஞ்சுக்கணும்? பிரம்மன் அம்சம் வந்து விவர்த்த அம்சம். பிரம்மன்கிறது
விவர்த்த அம்சம். மாயாங்கிறது பரிணாம உபாதான காரண அம்சம். மாயா பிரதிபிம்ப சைதன்யம் நிமித்த காரண அம்சம். ரொம்ப நாளைக்கு புண்ணியம் நிறைய வேணும் புரியறதுக்கு. இப்போ நிமித்த காரணம்னா என்ன? நிமித்த காரணம்னா இன்டெலிஜென்ட் காஸ்ன்னு சொல்கிறோம், அறிவு காரணம் தமிழில் அப்படி சொல்கிறோம். உபாதான காரணம்னு சொன்னால் இப்போ ஒரு பொருள், இப்போ இந்த கிளிப்பு கிரியேட் பண்ணணும்னா இந்த மெட்டீரியல் இருக்கே அது உபாதான காரணம் சொல்கிறோம். இதை ஒருத்தன் பிளான் பண்ணி இந்த கிளிப்பாக பண்ணியிருக்கான். கண்ணாடியாக இருக்கட்டும், மாலையாக இருக்கட்டும், இதெல்லாம் திட்டம் போட்டு ஒருத்தன் பண்ணுறான். அப்போ இந்த ஒரு வஸ்துவுக்கு கச்சா பொருள் தமிழில் கச்சா பொருளும் ஒரு காரணம். அப்புறம் அதை படைத்தவனும் அறிவு காரணமும் இருக்கு. ஆஹா, அறிவு காரணமும் கச்சா பொருளும் சேர்ந்துங்கிற போது இங்கே என்ன சொல்கிறோம்? அதுக்கு தான் நம்ம இந்த உதாரணம் வச்சுருக்கோம். இது சிலந்தி பூச்சி உதாரணம் வச்சுருக்கோம், சொப்ன உதாரணம் வச்சுருக்கோம். சிலந்தி பூச்சி தங்கிட்ட இருந்தே அந்த உற்பத்தி, அந்த மெட்டீரியல் காசை வச்சுன்னு பண்ணுறது, தங்கிட்ட இருந்தே அதுலேருந்து அந்த பசை வர்றது. அது மாத்திரமில்லை, அது எப்படி பின்னணுங்கிற அறிவும் அதுக்கு இருக்கு. ஆக இது ரெண்டும் அதுகிட்டே இருக்கிறதுனால அது அபின்ன நிமித்தோபாதான காரணம்னு சொல்கிறோம். அப்போ ஈஸ்வரங்கிட்ட 3 அம்சம் இருக்கு. கொஞ்சம் கூட மாறாத அம்சம் ஒன்று இருக்கு, மாறுற அம்சமான மாயை இருக்கு. அது மாத்திரமில்லை, அது மாயை ஜடமாக இருக்கிறதுனால அது வேலை பண்ணாது, அதுக்கு பிரதிபிம்ப அம்சம் வேண்டி இருக்கு, அது அறிவு காரணம். இறைவனிடத்தில் பிரதிபிம்ப அம்சம் நிமித்த காரணமாகவும் மாயா அம்சம் பரிணாம உபாதான காரணமாகவும் இந்த பிரம்ம அம்சம் என்பது விவர்த்தமாகவும் இருக்கிறது. இது ரொம்ப புரிஞ்சுக்கணும், முக்கியமாக இருக்கணும். அதனால் அத்வைதிகள்லாம் விவர்த்தவாதிகள். அதனால் நமக்கு மாயையோ எல்லாத்தையும் நீக்கிடும். மாயை மறைந்த மறைப்பொருள், மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள். மரத்தை மறைத்தது மாமத யானை. பாட்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே என்ன சொல்லிட்டு பாருங்க, யதப் பிரசூதா ஜெகதப் பிரசூதி தோயேன ஜீவான் வெச்சசர்ஜ பூமியாம். அதாவது இந்த மாயாசக்தி இந்த பிரம்மனுடைய அம்சத்தினால இந்த பிரம்மனுடைய சைத்தன்யத்தை இரவல் வாங்கிண்டு இந்த மாயாசக்தி என்ன பண்ணுறது? சில இடங்களில் என்ன பண்ணுவார், எல்லாம் ஈஸ்வரன் நம்மெல்லாம் எல்லாமே ஈஸ்வரன் அனுகிரகம். சில சமயம் என்ன பண்ணுவோம், ஏன் சுவாமிலாம் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, எல்லாம் மாயை யாரை விட்டுதுன்னா கடவுள் பண்ணுறாருன்னா சொல்லுவார். நம்ம விவகாரத்திலே பாருங்க என்ன பண்ணுறது, விவகாரத்திலே நம்ம பேசுகிற போது என்ன பண்ணுவோம், எல்லாம் சுவாமிகிட்ட போய் இதெல்லாம் எப்படி நடக்கிறது, எல்லாம் ஈஸ்வரனுடைய அனுகிரகம், எல்லாம் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் அப்படின்பா. ஏதாவது தப்பு நடந்தால் மாத்திரம் என்ன சொல்லுவா, அதுவும் எல்லாம் ஈஸ்வரன் தான் இதையும் பண்ணுறார் அப்படின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. அவர் தான் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. பகவான் தான் உள்ள இருந்துன்னு படுத்துறார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சில சமயம் என்ன சொல்கிறோம், எல்லாம் மாயைங்கிறோம். சில இடத்துல ஈஸ்வரங்கிறோம், சில இடத்துல மாயைங்கிறோம். அதாவது ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் மாமியை காமிச்சு விட்றது, எல்லாத்துக்கும் இவதான் காரணம். என்னைக்கு வந்தா ஏதாவதுன்னா தான் கிளைம் பண்ணிக்கிறது வச்சுக்கோங்களேன், நன்னா நடந்த. அப்போ மாயையும் காரணம் சொல்லலாம், ஈஸ்வரன் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் காரணம். ஈஸ்வரன் பண்ணுறாரா மாயை பண்ணுறதான்னு கேட்டால் மாயைக்கு ஏது சக்தி, மாயப்படுத்துறதா ஈஸ்வரன் படுத்துறாரா? சந்தேகம் வந்துடுதோ, நீங்கள் தான் படுத்துறேன்னுட்டான். மாயப்படுத்துறதோ ஈஸ்வரன் படுத்துறதோ நீங்கள் தான் இதை சொல்லி சொல்லி எங்களை படுத்தின்னு கேள்வி. அதை ஈஸ்வரனும் சொல்லிக்கலாம். நம்ம என்ன சாதாரணமாக என்ன பண்ணுறோம், ஏதாவது புரிஞ்சிக்க முடியல வாழ்க்கையில் சில இதெல்லாம் நடக்கிற போது என்ன பண்ணோம், எல்லாம் மாயை ஒன்றும் புரியலை அப்படின்னு விடுறோம். எல்லாம் நல்லதெல்லாம் இதெல்லாம் நடந்தால் ஈஸ்வரனோட மகிமை அப்படின்னு விடுறோம். ரெண்டும் சேர்ந்து தான் ஈஸ்வரனையும் மாயையும். ஈஸ்வரன்ட்டு தான் ரெண்டு அம்சம் இருக்குது, மாயா அம்சமும் இருக்குது, நிமித்த ஞானாம்சமும் இருக்குது. ஆகையினால இங்கே யதப் பிரசூதா ஜெகதப் பிரசூதி தோயேன ஜீவான்
வியசர்ஜ பூமியாம். அதாவது இந்த இடத்துல என்ன சொல்றார், இந்த மாயாசக்தி இந்த பிரம்மனிடத்திலிருந்து இரவல் வாங்கிட்டு, மாயைக்கு சக்தி இருக்கு, இருந்தாலும் அது செயல்படுறதுக்கு கீதையில பகவான் சொல்றார் இல்லையா, மம யோ நிர்மஹத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யஹம் சம்பவ சர்வபூதான. இதெல்லாம் பார்த்தோன்னா தான் ஞாபகம் வரும். இதெல்லாம் கீதை படித்து வச்சுருந்தா ரொம்ப சௌரியம் புரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் சர்வோபனிஷதோ காவஹா தோக்தா கோபால நந்தனஹா, புரிஞ்சுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதில் கிருஷ்ணர் 14வது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறார், மம யோ நிர்மஹத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யஹம் சம்பவ சர்வபூதானாம் ததோ பவதி பாரத. இந்த மாயா பிரம்மன்கிறதுக்கு அங்கே மாயான்னு அர்த்தம். மம யோனிஹி மகத் பிரம்மன்னா அந்த இடத்துல பிரம்ம சப்தத்துக்கு மாயான் பிரகிருதின்னு அர்த்தம். எங்கே இதுதான் இந்த மாதிரி சப்தத்துக்கு இப்படி அர்த்தம் மாறி மாறி வருதே, இதுக்கு என்ன பேர்னா மாயான்னா. என்ன சுவாமிஜி திடீர்னு பிரம்மனை போய் மாயேங்கிறடா, ரொம்ப பெருசாக படாத பாடு படுத்துறதுப்பா. ஆகையினால மாயைக்கே பிரம்மன்னு பேர் வச்சுட்டான். அந்த இடத்துல 14வது அத்தியாயத்தில் குணத்ரய விபாக யோகத்தில் மமயோனிஹி மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாமி. கர்ப்பம் ததாமின்னா கர்ப்பதானம்னு, கர்ப்பாதானம்னா என்ன அர்த்தம்னா பிரதிபிம்ப பிரதானம், தன்னுடைய சைத்தன்யத்தை நிழலாக காட்டுறது தான் அதில் கர்ப்பாதானம். அதுலேருந்து நிறைய வருதுங்கிறது. அதே தான் இங்கே புரிஞ்சுக்கிறோம் நாம். யதः பிரசூதா ஜெகதः பிரசூதி தோயேன ஜீவான் வியசர்ஜ பூமி. தோயம்னா இந்த இடத்துல ஜலம்னு அர்த்தம் இல்லை, பஞ்சபூதம்னு அர்த்தம். தோயேன ஜீவான், தோயம்னு சொன்னால் தண்ணீர்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல தண்ணீருங்கிறது உபலக்ஷணம். ஆக பூத பஞ்சகம் என்று வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கு. ஆக ஜலோபலக்ஷித்தேன பூத பஞ்சகேன. அப்புறம் என்னன்னா ஜீவான் வியசர்ஜ, ஜீவர்களை தோற்றுவித்ததுன்னா, ஜீவர்களை தோற்றுவித்துங்கிறது சாஸ்திரத்துக்கு ஒத்துக்க மாட்டார். ஜீவதேகான், ஏன்னா உயிர்களை எல்லாம் படைத்தார் இறைவன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். உயிர்கள் எப்பவும் இருக்கு, உயிர்களுக்கான உடல்கள் தான் எப்பவும் படைக்கப்படுகிறதே தவிர ஜீவான் வியசர்ஜங்கிறதுக்கு ஜீவான விவிதம் ஜீவதேகான், உயிர்களுக்கு பல்வேறு வகையான உடல்கள், மாட்டு உடம்பாக இருக்கலாம், ஆட்டு உடம்பாக இருக்கலாம், கோழி உடம்பாக இருக்கலாம், புழு உடம்பாக இருக்கலாம். என்னது பசு பக்ஷி மிருகாதி யோனிஷு புனः புனः அநேகதா ஜனித்வா. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி. அதனால ஜீவான்னா ஜீவர்களை படைத்தார்னு சொல்லப்படாது. ஏன்னா உயிர்கள், இறைவன், உலகம், இந்த மாயா, இது மாயா வச்சுக்கோங்க, இதெல்லாம் அனாதி, எப்பவும் இருக்கு. ஜீவ ஈஷோ விசுத்தாச்சித்து ததா ஜீவேஷயோர்பிதா அவித்யா தச்சித்தோர் யோகா ஷடஸ்மாகம் அநாதயா. இதெல்லாம் எப்போ இருக்குன்னு சொல்லுவோம். இதுக்கெல்லாம் காரணமும் கிடையாது. அதாவது உயிர், உயிர்னா என்ன அர்த்தம், சோல், ஜீவன், ஈஸ்வரன் கடவுள், பியூர் கான்ஷியஸ்னஸ், சுத்த சைதன்யம். அப்புறம் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கிற பேதம், ஜீவ ஈஸ்வரையோகோ பிதா. அவித்யா அஜ்ஞானம், தச்சித்தோர் யோகா, அஜ்ஞானத்துக்கும் சைதன்யத்துக்கும் இருக்கிற சம்பந்தம். இதெல்லாம் 7 சொல்லிட்டனும். ஜீவ ஈஷோ விசுத்தாச்சித்து ததா ஜீவேஷயோர் பிதா அவித்யா தச்சித்தோர் யோகா ஷடஸ்மாகம் அநாதயா. தமிழில் இருக்கு. பசுபதி பாசம் என பகர் 3 பதியினை போல் பசுபாசம் அநாதி. பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதி அணுகில் பசுபாசம் நில்லாவே அப்படின்னு திருமந்திரம். இது சைவ சித்தாந்தம் தான். விஷயம் எல்லாம் சில விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் வரும். அதாவது பதி பசு பாசம் என பகர் 3. பதினா யாரு, பகவான். பசுன்னா என்ன, ஜீவாத்மா. பாசம்னு சொன்னால் என்ன அர்த்தம், அஜ்ஞானம், ஜகத்து, விவகாரம் எல்லாமே. பதி பசு பாசம் என பகர் 3 பதியினை போல் பசுபாசம் அநாதி. பதினா கடவுளை போலையே ஜீவனும் அநாதி, பாசமும் அநாதி. பாசமும் அநாதினா அஜ்ஞானமும் அநாதி வச்சுங்க. அதில் அவர் பாசத்துக்குள்ளே நிறைய அம்சங்கள்லாம் உண்டு. பசுபாசம் அநாதி.
பதியினை சென்று அணுகா பசுபாசம். பதினா பகவானுக்கு பசுத்தன்மையோ பாசத்தன்மையோ கிடையாது, அவர் பூர்ணமானவர் அர்த்தம். ஆனால் பதி அணுகில் பசுபாசம் நில்லாவே. பதி அணுகில்னா பகவான் ஜீவனை பிளஸ் பண்ணிட்டார்னு சொன்னால் அவனுக்கு பாசம் போயிடும், அஜ்ஞானம் போயிடும். இப்படி அங்கே சொல்லியிருக்கு. ஆக யதப் பிரசூதா ஜெகதப் பிரசூதி தோயேன ஜீவான். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். ஜீவானுன்னு சொன்னால் ஜீவர்களை படைத்தார்னு சொல்லவே மாட்டோம். உயிர்களை இறைவன் படைத்தார்னு சொல்கிறது தப்பு. உயிர்களுக்கான உடல்களை படைத்தார்னு சொல்கிறது தான் சரி. இறைவன் எப்பொழுது இருக்கிறாரோ அப்பொழுதே உயிர்களும் இருக்கிறது. இது நம்ம சித்தாந்த சாஸ்திரம். என்று நீ அன்று நான் பர் தாய்மானவர். என்று நீ என்னைக்கு இருக்கியோ அன்னையிலேருந்து நானும் இருக்கேன் பர். என்று நீ அன்று நான். ஆஹ எதப்பிரசூத்தோயேன ஜீவான் வியசர்ஜ பூமியாம் எதோஷதீபிஹி புருஷான் பசூகுஷ்ச விவேஷ பூதானி சராச்சராணி. அவர்கிட்ட தான் செடி என்ன படிக்கிறோமே, இது முதல்ல பார்த்தோமே, சீக்ஷாவல்லி இது ஆனந்தவல்லியிலே பார்த்துருக்கோம். அக்னேராபஹ அத்ய பிருத்திவி பிருத்திவியா ஓஷதய ஓஷதீபியோன்னம் அன்னாத் புருஷா இருக்கு இல்லையா, அதை தான் இங்கே சொல்லிருக்கு. ஓஷதீபிஹி புருஷான் பசூகுஷ்ச விவேஷ பூதானி சராச்சராணி. எல்லா சரீரங்களையும் அவர் வியாபிச்சிருக்கார், நுழைஞ்சிருக்கார். அத்தப்பரம் நான் யதனீய சகும்பி பராத்பரம் என் மகதோ மகாந்த. திரும்ப திரும்ப என்னது அந்த ப்ராடாக திங்க் பண்ண வைக்கிறது. நம்ம எப்போ பார்த்தாலும் அல்பமாக ஆளை பற்றியே பேசின்னு இருக்கோம். அதெல்லாம் விட்டுட்டு பெரிய பொருளை நினைங்கிறது. தாய்மானவர் சொன்ன மாதிரி பெரிய பொருளை பணிகுவாம் அப்படிம்பார். காரடி அந்த ரிஷித்ததுன அன்பர் கண்ணும் விண்ணும் தேக்கவே கருதறிய ஆனந்த மழை பொழியும் முகிலை நம் கடவுளை துரிய வடிவை பேரனந்தம் பேசி மறையனந்தம் சொல்லும் பெரிய மௌனத்தின் வைப்பை பேசரும் அனந்தபத ஞான ஆனந்தமாம் பெரிய பொருளை பணிகுவாம். சும்மா அல்பமாக பேசின்னு இருக்காதேம்பர். அல்ப விஷயங்களெல்லாம் பற்றி பேசாதே, தூங்கினாலும் பரவாயில்ல, பெருசாக பேசு, பெருசையே பேசு. ஊர் அனந்தம் பெற்ற பேர் அனந்தம் சுற்றும் உறவு அனந்தம். ஊர் அனந்தம் பெற்ற பேர் அனந்தம் சுற்றும் உறவு அனந்தம். வினையினால் உணர்ல் அனந்தம் வினை அனந்தம். கருத்தோ அனந்தம் பெற்ற பேர் சீர் அனந்தம். சொர்க்க நரகமும் அனந்தம் நல் தெய்வமும் அனந்த பேதம். சொர்க்க நரகமும் அனந்தம் ஆதலால் ஞான சிற்சக்தியால் உணர்ந்து காரணந்தம் கோடி வருஷித்தது என அன்பர் கண்ணும் விண்ணும் தேக்கவே கருதறிய ஞான மழை கருதறிய ஆனந்த மழை பொழியும் முகிலை நம் கடவுளை துரிய வடிவை பேர் அனந்தம் பேசி மறையனந்தம் சொல்லும் பெரிய மௌனத்தின் வைப்பை. இப்படி தான் காட்ட முடியும், அர்த்தமெல்லாம் சொல்ல முடியாது. பேரனந்தம் பேசி மறையனந்தம் சொல்லும் பெரிய மௌனத்தின் வைப்பை பேசரும் அனந்தபத ஞான ஆனந்தமாம். பேசரும் அனந்தபத ஞான ஆனந்தமாம் பெரிய பொருளை பணிகுவாம். அதனால தான் சொல்றது அதப்பரம் அந்நத்து அணியம் நாஸ்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை காட்டிலும் சூக்ஷ்மமான வஸ்து எதுவும் கிடையாது, இதை காட்டிலும் பெரிய வஸ்துவும் எதுவும் கிடையாதுங்கிறார். அதப்பரம் நான் யதனீய சகும்பி பராத்பரம். பராத்பரம் இந்த பராபரமே தமிழ்லையும் பாடுறோம். பராத்பரா பரமேஸ்வரன் ஹ்யக்ஷராத் பரதः பரஹ முண்டகோபனிஷத் சொல்றது. திவ்யோ ஹ்யமூர்த்த புருஷஸ் பாஹ்யாபியந்தரோ ஹ்யஜः அப்ராணோ ஹ்யமனா சுப்ரஹ ஹ்யக்ஷராத் பரதः பரஹ. ஆக அதாவது மாயைக்கு அப்பாற்பட்டதுன்னு அர்த்தம். பரதः பரஹான்னு சொன்னால் ஜகத்துக்கு அப்பாற்பட்ட மாயைக்கும் அப்பாற்பட்டது. தோற்றத்துக்கு வந்திருக்கக்கூடிய நாமரூபங்களுக்கு காரணமான மாயைக்கும் அப்பாற்பட்டது அந்த மெய்ப்பொருள் என்பது பொருள். அதனீய சகும்பி பராத்பரம் எது மகதா மகாந்தம், பெரிதற்கெல்லாம் பெரியது. எது ஏக்கம், அது ஒன்றுதான். ஏக்கம்ங்கிறதுக்கு அர்த்தம் சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதம். ஏக்கம்னா என்னன்னா, ஏக சப்தத்துக்கு இப்படி அர்த்தம்.
அத்வைதம்னா அர்த்தம். சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதம்னா என்ன, பெருசாக போயிட்டே இருக்கும். சஜாத்தியம்னா என்னன்னா, அதாவது நம்மெல்லாம் மனிதர்கள் வச்சுப்போம், நம்மெல்லாம் மனிதர்கள், நம்ம உட்கார்ந்துருக்கிற சேர் வேற, நாம வேற, விஜாத்திய பேதம் வச்சுப்போம். அதாவது ஆடு வேற மாடு வேற, ஆடெல்லாம் ஒரு ஜாதி, ஆடெல்லாம் இருக்கு, மாடெல்லாம் ஒன்று இருக்கு. அதுல இருந்து மாடு அதுக்குள்ளே நிறைய பிரிவுகள், அதுக்கு வேற விஷயம். ஆக சஜாத்தியம்னா ஒரே குரூப், விஜாத்தியம்னா இந்த குரூப் வேற அந்த குரூப் வேற. தென்னை மரம் வேற வாழை மரம் வேற. தென்னை மரமாக இருந்ததுன்னா அது தென்னந்தோப்பு, வாழை மரமாக இருந்தால் வாழைத்தோப்புங்கிற மாதிரி. ஆக சஜாத்தியம் விஜாத்தியம். ஸ்வகதம்னா நமக்குள்ளேயே கண்ணு காது மூக்கு விரல், இந்த காது இந்த காதுலாம் வேற வேறையாக இருக்கு. இந்த 3 விதமான பேதம் அந்த மெய்ப்பொருளுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதா. அது மாத்திரம் இல்லை, அது கண்ணுக்கும் தெரியாது, கண்ணுக்கும் கருத்துக்கும் கருத்துக்கும் புலப்படாது. அவ்யக்தம், அனந்த ரூபம், எல்லையற்ற வடிவங்களை வெளிப்படுத்துவது. விஸ்வம், விஸ்வம்னா பல்வேறு விதமாக இருப்பது. புராணம், தமசப் பரஸ்தாத், திரும்பவும் அறியாமைக்கு அப்பாற்பட்டது, மாயைக்கு அப்பாற்பட்டதுன்னு எப்படி இந்த ஸ்தோத்திரம்லாம் திரும்ப திரும்ப புனருக்தி வர்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி பகவானை திரும்ப திரும்ப மனசில் பதிய வைக்கிறதுக்காக, அரைச்சமாகவே அரைக்கிறது இல்லை, தங்கத்தை புடம் போடுற மாதிரி மனசுக்குள்ள திரும்ப திரும்ப பதிய வைக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லுகிறது. இதுக்கப்புறம்தான் நம்ம பார்க்க வேண்டிய மந்திரம் வரணும். அதுக்குள்ளே மணி ஆயிடுது. ததேவ ருதம் தத் சத்தியம் ஆஹு ததேவ பிரம்ம பரமம் கவீனாம். இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் என்னென்னா சுருக்கமாக சொல்லிடுறேன், இந்த ஒரு மந்திரத்துக்காக சொல்லிட்டு போகிறேன். அதுவே ருதம், அதுவே சத்தியம். அதுவே ருதம்னா உள்ளதை உள்ளவாறு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ருதம், அது அப்படியே பேசுறதுக்கு பேர் சத்தியம். இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருக்கான்னு நான் படித்து தெரிஞ்சுக்கிறது ருதம், அது அப்படியே சொல்கிறது சத்தியம். யதார்த்த சிந்தனம் ருதம் ததா பாஷணம் சத்தியம். அனுஷ்டானம்னு சொல்லுவோம். ஆக என்ன நான் புரிஞ்சுருக்கேனோ அதை நான் சொல்கிறது, எவ்வளவு புரிஞ்சுருக்கேனோ அதை சொல்கிறது. இல்லை அதெல்லாம் கதை விடக்கூடாது, சேர்த்து சொல்லக்கூடாது. புரிஞ்சுன்றத, அதனால தான் வேதத்தில் அடிக்கடி ரிதம் சத்தியம் வருது. சாப்பிட்றதையே சொல்கிறோம், ரிதந்த்வா சத்தியேன பரிஷிஞ்சாமி சத்தியம் தொர்த்தேன பரிஷிஞ்சாமி. நன்னா புரிஞ்சுக்கணும், நன்னா கடைப்பிடிக்கணும். ஆனால் கற்க நிற்க, விற்க இல்லை, கற்க நிற்க. நன்னா படி, நன்னா கடைப்பிடி. அதுதான் நம்ம சொல்கிறோம். நன்னா சாஸ்திரத்தை படிக்கணும், சாஸ்திரத்தில் சொன்னத்தை ஒழுங்காக தேவபிதிரு காரியாபியாம் ந பிரமதித்தவ்யம், எல்லாம் ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஆக ரிதம் சத்தியம், அதுவே கவீனாம் பரமம் பிரம்ம. கவீனாம்னா வேத பண்டிதர்கள், வேதம் போதுகிற வேத பண்டிதர்களுக்கு வேதமே கடவுள், வேதமே பகவான். அதனால ஆரங்கம் 4 வேதம் ஆனாயின்னு பாடுற போது எல்லாத்திற்கும் வானவன்கான் வானவர்க்கு மேலானான்கான் வடமொழியும் தென் தமிழும் மறைகள் 4 ஆனவன்கான். திருநாவுக்கரசர் பாடியிருக்கார். நிறைய பேர் தமிழில் சில பேர் இந்த பாட்டெலாம் கட் பண்ணி விடுறாங்க. இந்த பாட்டெலாம் நம்ம பாடக்கூடாது, இது ஐயர் பாட்டுன்னு விட்டாங்க. வானவன்கான் வானவர்க்கு மேலானான்கான். பாருங்க, வானவன்கான்னா யாரு? வானவன்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரன். வானவன்கான் வானவர்க்கு மேலானான்கான், இந்திரனும் அவரே. சொல்கிறோம் இல்லையா, சப்ரம் ஹசசி வஸ்ஸஹரி சேந்திர, இதில் தான் வரப்போகிறது. அது மாதிரி வானவன்கான் வானவர்க்கு மேலானான்கான் வடமொழியும் தென் தமிழும் மறைகள் 4 ஆனவன்கான். ஆனைந்தும் ஆடினான்கான், பஞ்சகவிய ஸ்நானம் பண்ணாராம் ஐயன்கான். இப்படிலாம் பாடியிருக்காங்க. அண்ணாமலையில் உரையும் எம் அண்ணல் கண்டாய், ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் அண்ணாமலையில் உரையும் எம் அண்ணல் கண்டாய், இப்படிலாம் பாடியிருக்கார் மாணிக்க திருநாவுக்கரசர். ஆக
எதுக்கு சொல்கிறோம்னா, அந்த வேதம் படிக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த வேதமே இறைவன். வேத சிவோ சிவோ வேதா வேதாத்தியாயி சதாசிவா. அதனால தான் ததேவ கவீனாம் பரமம் பிரம்ம. கவீனாம் பிரம்ம ததேவ தத் பரமமேவ. அப்படி படிக்கணும். கவீனாம் பிரம்மன்னா வேதம் படிக்கக்கூடியவர்களுடைய வேதமானது அந்த மேலான வஸ்து தான் அப்படிங்கிறது. இஷ்டா பூர்த்தம் பகுதா ஜாதம் ஜாயமானம் விஸ்வம் விபர்த்தி புவனஸ்ய நாபிகி. இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக அந்த மெய்ப்பொருள் இருந்து கொண்டு பல்வேறு விதமான தோன்றக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது. அப்புறம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட ஸ்ரௌத கர்மாக்கள், ஸ்மிருதியில் சொல்லப்பட்ட ஸ்மார்த்த கர்மாக்கள் எல்லாமே அதுதான். இஷ்டாபூர்த்த கர்மமாக அந்த வஸ்து தான் இருக்கிறது என்று சொல்லுகிறது. தொடர்ந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஹரி ஓம். ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன். திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி. அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.